சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது கிட்ட பார்த்தா சாவித்திரி நல்லா சிக்கிக்கிறது. இங்க சாவித்திரியோடைய வீட்டுக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வியோடைய காலேஜ்ல அந்த வேலை செய்யற அம்மா வராங்க. அம்மா, நான் வெளியே தாம்மா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோன் பண்ணி சாவித்திரி கிட்ட பேசவும், என்னது வீட்டு வாசல்ல நிக்கிறியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா படபடன்னு வேகமா ஓடியாடுது. ஏய், நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், இல்லம்மா நீங்க பணம் தரேன்னு சொன்னிருந்தீங்க, ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய பணம் பாதிக்கு மேல இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் தான் பணம் கொடுத்தீங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் அவசர தேவையா இருக்கு, கூட கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் தர முடியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற அம்மாவும் சொல்லவும், ஏய் நான் உனைய என்ன சொன்னேன், ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், என்னம்மா நானே அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ஒருவேளை அவங்க கண்ணில் பட்டுட்டேன்னா என்னம்மா ஆகுறது, இப்படியெல்லாம் இல்லாம தானே உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அவசர தேவை இருக்குமா, ஒரு 10,000 மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற அம்மா கேட்கவும், சரி இங்கேயே இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா உள்ள போய் 10,000 எடுத்துட்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுக்குது. இதெல்லாம் பார்த்தா சேது மாடியில இருந்து பாத்துறாரு. யார் இவங்களுக்கு எதுக்கு அத்தை ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரியும் பணத்தை கொடுத்துட்டு உள்ள போயிருது. சேது பார்த்தா மாடியில இருந்து வேகமா இறங்கி வராரு. அந்த அம்மா வெளியேயும் போயிடுறாங்க. பின்னாடி அந்த அம்மா பின்னாடி போய், ஏமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த அம்மா கேக்குறாங்க. அம்மா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. நானா ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜா, தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, அதுவும் ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஏதோ வாங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு, எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லையா நான் எதுவுமே வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு பார்த்தா அந்த அம்மா பேசவும், நீங்கள் வாங்கினதை தான் நான் பார்த்தேனே, பணம் வாங்கின மாதிரி இருந்துச்சு, நான் தான் பார்த்தேன், இப்போ வாங்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்களே சாவித்திரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டி கேட்கவும், ஐயா ஐயா நான் சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அம்மா படபடப்பாக சொல்லிடுறாங்க. என்ன எதுக்கு நீங்கள் காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. இல்லையா அது ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது, அந்த பொண்ணு தமிழ்ச்செல்வி, அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு சாவித்திரி அம்மா வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, அதுக்காக கொஞ்சம் காசும் கொடுப்பாங்க, இப்போ அதுக்காகத்தான் ஐயா பணம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. சரி நீங்க போங்க, ஆனா இனிமேல் இந்த வீடியோ எடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. ஐயா அனுப்பலைன்னா அவங்க சத்தம் போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், அவங்கள நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. இங்க பாருங்க, இனிமேல் அவங்க பணம் கொடுக்குறாங்க இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய சம்மதம் இல்லாம இப்படி வீடியோ எடுத்து யாருக்கும் நீங்க அனுப்பக்கூடாது, இப்படி நீங்க அனுப்புறத பார்த்தேன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. இல்லையா இல்லையா நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்யா, இதுதான்யா கடைசி தடவை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. சேது பார்த்தா இங்க வேகமா வீட்டுக்குள்ள வராரு. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும், என்ன சேது என்ன எதுக்கு இப்படி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி வேகமா சாவித்திரி வரவும், இல்ல வெளியில யாருக்கோ என்னமோ கொடுத்துக்கிட்டீங்களே யார் அவங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. அது யாரு சேது, நான் யாருக்கு எதுவும் கொடுக்கலையே என்ன அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அத்தை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஒரு அம்மாவுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களே யார் அவங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. அதுவா, அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் கை செலவுக்கு பணம் கேட்டாங்க, கடனா தான் கேட்டாங்க, திரும்பி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் சேது பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், யாரு ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்குறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவோ, இங்கே பாருங்க அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, தமிழ்ச்செல்வி இனிமேல் வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோவெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறது இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிறணும், இதுக்கும் மேல அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது செய்தி அப்பாவுக்கு அதுக்கு போகும், அப்புறம் நீங்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, நடு ரோட்ல சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியதான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, இப்படி ஆளை வச்சு வீடியோ எடுத்துதான் அதை என்கிட்ட வந்து காமிச்சு தப்பு தப்பா தமிழ்ச்செல்வியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த வீடியோ காட்டினாலும் சரி தமிழ்ச்செல்வி மேல என்னைக்குமே எனக்கு தப்பான அபிப்பிராயம் வந்ததே கிடையாது, அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட அவன் மேல நான் பல மடங்கு வச்சிருக்கேன், இந்த வேலையை இதோட நிறுத்திக்கணும், இதுக்கும் மேல ஏதாவது வீடியோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறது இல்ல ஆளை வச்சு தமிழ்ச்செல்வியை வீடியோ எடுக்க சொல்றது இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சாவித்திரியை நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடாரு. சாவித்திரிக்கு பார்த்தா சும்மா பயங்கரமா அரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கு.